பிரகலாதன் தான் பெத்த பிள்ளையா இருந்தாலும் நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு இரண்யகசிபுக்கு பிரகலாதன் மேல பயங்கர கோவம். என்னடா இந்த ஊர் உலகமே நம்மள பார்த்து பயப்படுது, இவன் மட்டும் கொஞ்சம் கூட பயமே இல்லாம எப்ப பார்த்தாலும் நாராயணா நாராயணான்னு அந்த ஹரிநாமத்தையே சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி பிரகலாதன் மேல ஹிரண்யகசிபு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். அச்சச்சோ. இந்தா தண்ணி குடி. அம்மா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லம்மா. அசோக்குக்கு மட்டும் சாப்பாடு விட்டுறியே, பூஜாவுக்கும் அப்படியே சாப்பாடு கொடுக்கலாம்ல. நான் அவகிட்ட கேட்டேம்மா, அவதான் அப்புறமா சாப்பிடுறேன்னு சொன்னா. என்ன பண்ண சொல்ற? வாடி கோல்முட்டி. அம்மா. அம்மா தாயே, நான் ஒன்னும் சொல்லல, நான் ஊட்டி விடுறேன், நீ போ. வாய தொரடி. வா, முதல்ல சைஸுக்கு திறக்கறா பாரு. பாட்டி நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் என்னாச்சுன்னா சொண்ட சொண்ட நீங்க சொல்லி கண்டினியூ பண்ணுங்க பாட்டி. எங்க விட்ட? அப்பா பேச்ச பையன் கேட்க மாட்டான். ஒரு நாள் அந்த இரண்யன் என்ன பண்ணா, தான் பையனை கூப்பிட்டு இனிமே நாராயணங்கிற பேரை சொல்லக்கூடாது, தான் பேரை தான் சொல்லணும்னு நானா. அதுக்கு பிரகலாதன் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டானா. ஏன் பாட்டி அவன் அப்படி சொன்னா? அவன் டாடி ரொம்ப நல்லவர் தானே? இல்ல இல்ல, ரொம்ப கெட்டவன், ராட்சசன். அப்படியா? ஏன் பாட்டி, என் டாடி சூர்யா தானே? ஆமாண்ட செல்லம். அவர் நல்லவரா கெட்டவரா? சொல்லுங்க பாட்டி, அவர் நல்லவர் தானே? நல்லவர் தான் பாட்டி. நல்லவர்னா அவர் ஏன் நம்ம கூட இல்ல? ஏன் சொல்லுங்க பாட்டி. எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு. அவர் இந்த ஊர்ல தானே இருக்காரு. என்னையும் அவர்கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? போலாம் போலாம். எப்போ? சமயம் கிடைக்கும் போது ஒரு நாள் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். சரி பாட்டி. பாட்டி நானும் வரேன். நீ எங்க வர? எனக்கும் சூர்யா டாடிய பார்க்கணும் போல இருக்கு. சூர்யா வந்து உன் டாடி கிடையாது, கார்த்திக் தான் உன் டாடி. நீ வேணும்னா அவனை போய் பாரு. கார்த்திக் டாடி எனக்கு வேணாம் பாட்டி, எனக்கு சூர்யா டாடி தான் வேணும். சூர்யா டாடி வேணுமா? அப்படியே மூஞ்சி மேல போட்டேன்னா. உனக்கு டாடி கார்த்திக் தான், வேணும்னா அவரை போய் பாரு. ஏய் குட்டி பிசாசே, இப்ப எதுக்கு அழற? இப்ப நீ அழணும், அவ வரணும், அதானே? கோல் மூட்டி அழாதன்னு சொல்றல. பூஜா அழாத. பூஜா ஏன் இப்ப அழுகுற? அழாத மூச், அழாதடி. பூஜா அழுவாதன்னு சொல்றல, கேளு. பூஜா, பூஜா என்னாச்சு பூஜா? ஏன் அழற? அழக்கூடாது, கண்ணு தொடச்சுக்கோ. அச்சச்சோ, என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. மம்மி, எனக்கு சூர்யா டாடி இல்லையா மம்மி? கார்த்திக் தான் டாடியா? நான் கார்த்திக் டாடிய பார்க்கணும். என்ன கார்த்திக் டாடி கிட்ட கூட்டிட்டு போ மம்மி, கூட்டிட்டு போ மம்மி. இங்க பாரு, அழக்கூடாது. இங்க பாரு, சமத்து பொண்ணு இல்ல நீ. மம்மி தான் உன் கூடவே இருக்கல, அப்புறம் எதுக்கு அழற? அழக்கூடாது, ஓகேவா? அச்சச்சோ, இனிமே யாருக்காகவும் எதுக்காகவும் அழக்கூடாது. உனக்கு மம்மிக்கு மம்மியா, டாடிக்கு டாடியா நான் இருக்கேன். உன்னை நான் பாத்துக்கிற செல்லம். அழக்கூடாது, வா. அம்மா, உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, குழந்தை மனசுல விஷத்தை கலக்காத ப்ளீஸ். நீ வா. என்ன லட்சுமி? கேக்குறேன்ல, சொல்லு. ஒன்னும் இல்ல. ஒன்னும் இல்லையா? நீ விடுற அனல் மூச்சுல ஏசி ரூமே சூடாயிடுச்சு. என்ன கோவம்னு சொல்லு. இந்த பூஜாவால நம்ம பொண்ணு வாழ்க்கையில எந்த நல்லதுமே நடக்க போறது இல்ல. என்ன சொல்ற லட்சுமி? நான் வேணா ஒரு பாண்ட் பேப்பர் வாங்கிட்டு வந்து தெளிவா எழுதி கையெழுத்து போட்டு தரேன். இந்த குட்டி பிசாசால நம்ம பொண்ணோட வாழ்க்கை கெட்டு குட்டிச்சவரா தான் ஆக போகுது. லட்சுமி, குழந்தைய போய் அப்படியா சொல்றது? குழந்தையா அது? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கலவரம் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இவ என்னடானா அவளை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு எனக்கு அட்வைஸ் பண்றா. குழந்தை மனசுல விஷத்தை கலக்குறானா. என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வந்து பெருசா பேசிட்டு போறா.
சரி விடு. இது பாருங்க, இது விடுற விஷயம் இல்ல. சீக்கிரமா ஒரு முடிவு கட்ட வேண்டிய விஷயம். என்ன சொல்ற? இந்த பூஜா இருக்காளே, அவளோட அப்பா ஒரு சாக்கடை. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா உங்களை என்ன காயத்ரிய 3 பேரையும் கொண்டு குழி தோண்டி புதைச்சிருப்பான். இவன் என்னடானா அவனோட புள்ளைய கூட்டிட்டு வந்து பாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கா. லக்ஷ்மி, நம்ம காயத்ரியை தான் அந்த குழந்தை மம்மி மம்மின்னு கூப்பிடுது. அதை எப்படி விட்டுற முடியும்? இன்னைக்கு தாங்க அவ குழந்தை, நாளைக்கு வளர்ந்தான்னா எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்னு அவ தான் யோசிக்க மாட்டேங்கிறான்னா உங்களுக்கு கூட அவ புரியல. இவ்ளோ நாள் அவ ஃப்ரெண்ட் அனுவுக்காக தன்னோட வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டா. இதுக்கப்புறமாவது தனக்காகவும் அசோக்குக்காகவும் காயத்ரி வாழ வேணாமா? சரி விடு லக்ஷ்மி, அதுக்காக இப்ப என்ன பண்ணலாங்கிற? சரி இதுக்கு என்ன செய்யலாம் சொல்லு. நான் சொல்ற மாதிரி கேளுங்க. நாளைக்கு டேய், மேடம் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்லடா? இருக்கு மேடம். உள்ள ஒரு கிழவி இருப்பா, போய் தரன்னு இழுத்துட்டு வாங்க. சரிங்க சரிங்க மேடம். அடியே ஜெயா, உங்க அம்மா செத்தாடி இன்னைக்கு. இங்க யாரும் இல்லைண்ணே. எங்கடா யாரையும் காணோம்? ஏய் அங்க பாருடா. என்ன அந்த துர்கா எங்க அம்மாவை இழுத்துட்டு வர சொன்னாளா? ஆமா, உங்க அம்மா எங்க? எங்க அம்மா இங்க இல்லையே. என்ன பண்ண போறீங்க? அவங்க இல்லைன்னா என்ன, ஒன்ன தூக்கிட்டு போவோம். ஏய் வேணாம், பிரச்சனை பண்ணாதீங்க, ஒழுங்கா போயிடுங்க. வாங்க மேடம், வாங்க. என்ன எங்க அம்மாவை தேடி வந்தீங்களா? அடடா, அவங்க காலையில தானே ஆன்மீக சுற்றுலா கிளம்பி போனாங்க. காசி டு ராமேஸ்வரம் லாங் டிராவல். வரதுக்கு எப்படி 1 மாசம் ஆயிடுமே. நீங்க என்ன பண்ண போறீங்க இப்போ? எப்படியும் நான் உங்க அம்மாவை தூக்கிடுவேன்னு தெரிஞ்சு அவளை சேஃப்டியா வெளியூர் அனுப்பிச்சு வச்சிட்டியா? பரவாயில்ல, இதுவும் எனக்கு நல்லதுக்கு தான். உங்க அம்மாவை கொல்றதுக்கு பதிலா உன்னையே கொன்னுடலாம்ல, வேலை ஈஸியா முடிஞ்சிடும். என்ன மேடம், யார தேடுறீங்க? ஓ, உங்க அன்பு தம்பிங்களையா? அவங்க எல்லாருமே அந்த ரூம்ல இருக்காங்க. வாங்க மேடம், காட்டுறேன். வாங்க. அட வாங்க. ஏய், என்னங்கடா, என்னாச்சு? செல்லக்குட்டி, அது உங்க கண்மணிகள்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதான் கையை கட்டி வாயை ஒட்டி அப்படி நிக்க வச்சிருக்கேன். ஏண்டி, பொழுது விடிஞ்சு பொழுது போனா உன் அக்கப்போரு தாங்க முடியலையே. நீ சும்மாவே இருக்க மாட்டியா? ஏதாச்சும் 4 ரவுடிங்களை வச்சுக்கிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டே தான் இருப்பியா? நானும் என் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல, அப்படிதானே? உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. நான் உனக்கு தெரிஞ்ச எதிரி, ஆனா உனக்கு தெரியாத எதிரிங்களும் இருக்காங்க. யார சொல்ற? தோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி முகத்தை அப்பாவி மாதிரி வச்சுட்டு நிக்கிறாளே, இவளும் இவளோட அம்மாவும் தான். ஏய், சும்மா தேவையில்லாம போய் சொல்லிட்டு இருக்காத. சத்தியமா சொல்றேன். ஏன் இவகிட்டே கேள, இல்லைன்னு சொல்றாளான்னு பார்க்கலாம். ஜெயா, துர்கா சொல்றது உண்மையா?
உண்மைதாங்க. என் தங்கம். என்ன ஜெயா, உன்னோட முன்னாள் மேடம் இந்த ட்விஸ்டை எதிர்பார்க்கவே இல்லை போல இருக்க. ஆமாங்க. ஹேய், என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதான் இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நீ புதுசா போட்டு கொடுக்கறதுக்கு இங்க ஒன்னும் இல்ல. என்ன முழிக்கிற? இதுக்கு பேர் தான் உன் விரலையே எடுத்து உன் கண்ணிலே குத்துறதுங்கிறது. சூப்பரா இருக்குல்ல? இந்த 1 2 3 ஞாபகம் இருக்குல்ல? ஏன்னா சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க, பல வருஷம் ஆச்சுல்ல, மறந்துருக்க போறீங்க தான். குருமூர்த்தி கேஸ்ல உன்னை எப்படியும் தூக்கி உள்ள வச்சிருவேன். அப்புறம் ஜெயிலில் உட்காந்து கம்பி என்ன முடியாம கணக்கு தெரியாம தவிச்சிடக்கூடாது பாரு. ஏய் முத்தையா, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோடா. ஐயோ, எதுக்குங்க இப்படி கத்துறீங்க? ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டானா. செல்லம், நீ ஏன்டா பயப்படுற? மாமா தான் அவன் கூட இருக்கான்ல. ஏண்டி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அந்யோன்யமா இருக்கும். இதை குறுன்னு இப்படிதான் நின்றுகிட்டு பாப்பியா? தச்சிப்ப எப்பா, உங்களுக்கு தனியா வெத்தலை பாக்க வச்சு சொல்லணுமா? போங்க. ஏய், வாசக்கார உடைச்சு வச்சிடாதரா, பயங்கர சைஸா இருக்கா. என்னையா நீ நேத்து ஏதாவது பேய் படம் பாத்தியா என்ன? சார், நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். என்ன உண்மை? கார்த்திக் சாரை பார்க்கறதுக்காக நேற்று நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் சார். வீட்டில் யாருமே இல்லை. கார்த்திக் சார் செல்லுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், எடுக்கலை. அப்புறம் நான் காயத்ரி மேடத்துக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க ஃபோனை எடுத்து சென்னையில் இருக்கதா சொன்னாங்க. கார்த்திக் சார் எங்கே போயிருக்காருன்னு அவங்களுக்கும் தெரியல. எஸ்டேட்டுக்கு எங்கேயாவது போயிருப்பாரோன்னு யோசிச்சப்ப வீட்டுக்குள்ளேருந்து யாரோ பலமாக மூச்சு விடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு சார். எனக்கு ஒரு நிமிஷம் கை காலெல்லாம் விடத்து போச்சு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். இதுல நான் வந்து பார்க்க என்னையா இருக்கு? இல்லை சார், அந்த பெருமூச்சு சத்தம் என்ன ஏதுன்னு புரியல சார். யோ, வீட்டுக்கு பின்னால கண்ணாடி ஜன்னல் ஏதாவது திறந்திருக்கும், அது வழியா காத்து உள்ள வந்திருக்கும். அந்த சத்தம் தான் உனக்கு யாரோ பெருமூச்சு விடுற மாதிரி கேட்டிருக்கும், வேற ஒண்ணும் இருக்காதியா? இல்லை சார், அது காத்து சத்தம் மாதிரியே தெரியல. ப்ளீஸ் சார், நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்துட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும் சார். கார்த்திக் சார் வேற எங்கே போயிருக்காருன்னே தெரியல. எல்லாம் சேர்ந்து எனக்கு குழப்பமாகவும் பயமாகவும் இருக்கு சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் வாங்க சார். என்னையா நீ இப்படி டார்ச்சர் பண்ற? பயங்கிறது மனசுதாயா. மனசு சரியா இருந்தா கண்ணு காதெல்லாம் தெளிவா இருக்கும். சரி வா, போய் பாப்போம். ம். ஹலோ, யாரு? சுப்புலட்சுமியா? ஆமா, நீங்க? என்ன தெரியலையா? தெரியலையே. நான் தான் உங்க கோடிக்கணக்கான ரசிகர்ல ஒருத்தன். ஏய், யார் நீ? அதான் சொன்னனே செல்லம், உன்னோட ரசிகன். உன்னை கனவுலையும் நினைவுலையும் ஒவ்வொரு நிமிஷமா அணுவா ரசிச்சிட்டு இருக்க ரசிகன். ஏய், மரியாதையா போனை வைடா, பொறுக்கி. யாரா இருக்கும்? என்னம்மா? ஒன்னும் இல்ல அத்தை. யார்கிட்டயும் போன்ல கோவமா பேசிட்டு இருந்த, கேட்டா ஒண்ணு இல்லைன்னு சொல்ற. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? அது ஏதோ ராங் நம்பர் அத்தை. ராங் நம்பரா? அத்தை, உங்க போன் ரிங் ஆகுது. ஆமா, எனக்கு யாரு போன் பண்ண போறா? ஹலோ, யாரு? கோமுடாலிங்க. என்ன என்ன சொன்ன? என்ன டார்லிங், என் வாய்ஸே மறந்துட்டியா? ஏய், யார்டா நீ? யார்கிட்ட என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? டார்லிங், நீ கோவமா பேசுறது கூட எனக்கு கவிதை பாடுற மாதிரியே இருக்கு. சும்மா
சொல்லக்கூடாது? இந்த வயசுலயே நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அத்தை யார் அத்தை? டேய் யார்டா நீ? இனிமே போனுக்கு பண்ண செருப்பு பிஞ்சிரும். செக் போன வை. அத்தை யாரு? எவனோ ஃபோன் பண்ணி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காமா? ஒரு நிமிஷம் போனை கொடுங்க அத்தை. இவன் தான் உனக்கு ஃபோன் பண்ணானா? ஆமா அத்தை. ஆமா யார் அவன்? தெரியலையே அத்தை. நம்பர் வேற புதுசா இருக்கு. என்னமாச்சு? ஏமா கத்திக்கிட்டு இருக்க? டேய் அது என்னன்னா சூர்யா, அது ஒண்ணும் இல்ல. ஏய் என்ன ஒண்ணு இல்லங்கற? டேய் எவனோ ஒருத்த ஃபோன் பண்ணி என்கிட்ட இவகிட்ட தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான்டா. அந்த போனை கொடு. பாரு எந்த பொறுக்கின்னு தெரியல. ச்சே. அதே நம்பர்ல இருந்து தான் ஃபோன் வருது. என்னது? ஹலோ யாரு? ஆம்பளை சிங்கமா? யாரா நீ? என்ன ஆம்பளை சிங்கம்? சௌக்கியமா? யாருன்னு கேக்குறேன்ல. ஆ, இப்ப யாருக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்லி நம்பர் கேட்டியோ அந்த நல்லவன் தான் பேசுறேன். எதுக்கு வீணா ஃபோன் பண்ணி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க? வேண்டுதல். உங்க அம்மாக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு மண்டலத்துக்கு ஃபோன் பண்ணி அசிங்க அசிங்கமா பேசணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஏய், உன்னை சைபர் கிரைம்ல புடிச்சு கொடுத்தா என்ன நடக்கும் தெரியும்ல? கூடு. அவ்வளோ ஈஸியா மாட்டிக்கிறதுக்கு நான் என்ன மாங்க மாட்டேனா? இந்த கால் பேசி முடிச்ச உடனே சிம்மை கைட்டி உடச்சி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். சிம்மு என் அட்ரஸ்ல இல்லைங்கிறத நான் சொல்லி தான் நீ தெரிஞ்சுக்கணுன்றது இல்லை. நீ பிரில்லியன்ட், உனக்கே புரியும். உன்னை பிடிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை பிடிச்சி என்ன பண்றேன்னு பாருடா. எனக்கு சவால்னா ரொம்ப பிடிக்கும். முடிஞ்சா கண்டுபிடி. அது வரைக்கும் உங்க அம்மாக்கும் பொண்டாட்டிக்கும் டெய்லி ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஆ மச்சான், கேட்க மறந்துட்டேன். உங்க அக்கா நம்பர் கொஞ்சம் எனக்கு மெசேஜ் பண்ணி விட. ஏய் யாரா நீ? ஹலோ. என்னமா ஆச்சு? என்னடா ஆச்சு? எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? என்ன யாரும் தெரியலப்பா. இவனோ ஒருத்த ஃபோன் பண்ணி வீணா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். தர்மலிங்கம் சார். தர்மலிங்கம் சார் வணக்கம். சூர்யா தம்பி வணக்கம். அம்மா வணக்கம். பாப்பா வணக்கம். உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீங்க வேற பிரச்சனை பண்ண வந்துட்டீங்களா சார்? ஐயோ தப்புமா தப்பு. நான் பிரச்சனைலாம் பண்றதுக்காக வரல. அசிஸ்டன்ட் கமிஷனர் முத்தையா என்னை கூப்பிட்டு மிரட்டினார். இனிமே பணம் கேட்டு உங்க வீட்டுக்கு வந்து தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் உங்களுக்கு வேண்டப்பட்டவர்னு சொல்லியிருந்தா நான் உங்க வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணிருக்கவே மாட்டேன். தெரியாம தப்பு பண்ணிட்டேம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா. இனிமே நான் இங்க வந்து பணத்தை கேட்கவும் மாட்டேன், தொந்தரவு பண்ணவும் மாட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. நான் வரையா. தர்மலிங்கம் சார், நான் தான் இனிமே இங்க வரமாட்டேன்னு சொன்னேனே தவிர, ஆனா வீட்டில் இருக்க லேடிஸுக்கெல்லாம் மாத்தி மாத்தி நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம பசங்களுக்கெல்லாம் கனி இருக்க காய் கவர்ந்தற்றுன்ற திருக்குறளுக்கு அர்த்தம்லாம் தெரியாது. தமிழ்ல இருக்கிற நல்ல வார்த்தைங்களை விட கெட்ட வார்த்தைங்க தான் அவனுங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏய் ரத்னம், யோ நிறுத்தியா. 50 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு விரல சூப்பிட்டு போறதுக்கு நான் என்ன பால்வாடி குழந்தைன்னு நினைச்சியா? ஏசி சொன்னாலும் சரி, டிசி சொன்னாலும் சரி, என் பணத்தை கொடுக்கற வரைக்கும் நம்ம பசங்க போன் பண்றதை நிறுத்த மாட்டானுங்க. எவிடன்ஸ் கிடைச்சா உங்க ஏசியை வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போக சொல்லுங்கயா.
நம்ம கிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியும்ல? பிரச்சனை. எல்லாத்தையுமே ப்ராப்ளம்னு நினைக்கிறது தான். வேற எப்படா நினைக்கிறது? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஒரு வேலை இல்லை, இப்போ கொஞ்ச நாளா கையில கொஞ்சம் காசு இல்லை, அவ்வளவுதானே? ஆமா. அதுக்கு பேர் ப்ராப்ளம் இல்லடா, அது ஒரு சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி வெளில வரலாம்னு யோசி. யூஆர் நாட் அலோன் இன் திஸ் வேர்ல்ட் மச்சி. யாருமே இல்லாதவன் அனாதன்னா ஒரு விதத்துல திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காம இருக்கான் பார், அவனும் அனாதை தான்.